வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பல நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 30/6/2026. இன்றைய நாள் முழுவதும் தேய்பிறை பிரதமை திதி காணப்படுது. இன்றைய நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் காணப்படுது. மாலை 3:19 வரைக்கும் பிராமிய நாமயோகமும் அதற்கு பிறகு ஐந்திரிய நாமயோகமும் காணப்படும். மாலை 6:34 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு திசையில் இருக்க அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 8:45 வரைக்கும், மாலையில் 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நல்ல நேரமும், மாலையில் 3:26 4:56 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:06 10:40 வரைக்கும் யமகண்டமும், மதியம் 12:14 1:48 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படுது. இன்றைய நாளில் நாள் முழுவதும் பிரதமை திதி, தேய்பிறைக்கு அடுத்து வார பிரதமை திதி. இதில் அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய பிரதமை திதி. ஆனால் வளர்ப்பிறை பௌர்ணமி கடந்து வரும்போது இது ஒரு பல பேரால் சுப திதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராமிய நாமயோகமாக ஐந்திரிய நாமயோகமாக இருக்குது. யாருமே இந்த நாமயோகத்திற்கு ஒரு சிறப்பம்சம் கொடுப்பதில்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 திவசங்களுக்கு முன்னுக்க 2 நாட்களுக்கு முன்னுக்க 2 நாட்களுக்கு முன்னாடி 2 தேதிகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அதாவது கடந்த வாரம் நான் சொல்கிறது, ஒருத்தர் என்னை மீட் பண்ணாங்க. அவங்க என்னை சந்தித்தாங்க. அவங்களுக்கு திருமணம் பேசி நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான முதல் படிமுறைகள்லாம் செய்திருக்காங்க. ஆனால் குழப்பங்கள். அப்போ நான் எப்போ சந்திச்சிங்க அப்படின்னு எடுத்து கேட்குற நேரத்தில் வியதிபாத நாமயோகம் வந்த காலத்தில் அந்த நேரத்தில் போயிட்டு சந்திச்சிருக்காங்க. முதல் சந்திப்பை பார்த்தது, அதாவது பெண் பார்ப்பு நடந்திருக்குது, கோயிலில் செய்திருக்காங்க. பெண் பார்ப்பு நடந்திருக்குது வியதிபாத நாமயோகத்தில். இருக்கிறதுலேயே மோசமான நாமயோகம் வியதிபாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களால் சபிக்கப்பட்ட நாமயோகத்தில் அது உண்டு. அப்படி அந்த நாமயோகத்தில் இருந்தனால அது எல்லாமே குழப்பமாகவே போய்கிட்டு. அப்போ நான் சொன்னேன், இது இப்போதைக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நிறுத்துங்க. மீண்டும் உங்களுக்கு 2 பேருக்கும் ஓகே இருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுக்கான ஒரு பூஜையை செய்துட்டு கோயிலில் வழிபாடுகளை, பூஜைங்கிறத செலவழிக்கல, வழிபாடுகளை செய்துட்டு புதிதாக எல்லா விதையும் நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கான நல்ல நேரத்தை நான் குறித்து தரேன் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். அப்போ நாமயோகங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்றைக்கி நாமயோகம் இன்றும் சரி, நாளையும் சரி, அதுக்கு அடுத்த மறுநாளும் சரி, தொடர்ந்து இந்த நாமயோகங்கள் பெரிதாக நன்மை தருவதாக இல்லை. ஒரு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அங்கிட்ட ஒரு பிரீத்தி நாமயோகம் வருது. அதற்கு பிறகு நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்கிறது, நான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன விளக்கம்னா, எப்படி பலன் கேட்பது. சந்திரன் யார் அப்படின்னு பார்த்துருவோம். இவர் மனோகாரகன், மனதிற்கும் உடலுக்கும் உரியவர். உடல்காரகன், மனோகாரகன் அவருடைய சிறப்பு அம்சம். அப்போ
உடலும் மனதுக்குமா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், உடலுங்கிறது வந்து ஒரு வெற்று, அது ஒரு அது இயக்கத்தை எப்படி பெறுதுன்னா, உயிர் இருந்த ஆன்மா இருந்தால் தான் பெறும், இல்லைன்னா அது ஒரு சடலம். அப்போ ஆன்மாவுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். அது எங்கே இருக்குது? லக்னத்தில் இருக்குது. அப்போ லக்ன பலனை நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும். லக்னத்தை எப்படி பார்க்குறது? முதல்ல உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய யாராவது எழுதுன பழைய ஜாதகம் இருக்கும், அதில் முதல்லையே விவரங்கள் அப்படின்னு போட்டு லக்னத்தை எழுதியிருப்பாங்க, ராசி எழுதியிருப்பாங்க, நட்சத்திரத்தை எழுதியிருப்பாங்க, அடுத்து திதி 5 திதியும் எழுதியிருப்பாங்க, பஞ்சாங்கம் 5 திதி, யோகம், கரணம், யோகி, அவயோகி, இதெல்லாம் முக்கிய விவரங்களில் வரணும். இதை எழுதினா தான் அது ஜாதகம். அப்படி இல்லைன்னா கட்டம் 12 ராசி கட்டத்தில் எந்த இடத்துல லானா போட்டிருக்காங்க இல்லை 1 போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதுதான் லக்னம். அப்படி இருந்தும் பார்க்க தெரியலன்னா ஒரு ஜோதிடத்தை போங்க, அவர் ஒழுங்கு பார்த்து லக்னத்தை சொல்லுவார். லக்ன பலனை கேட்கப்படணும். இந்த கோச்சாரத்துக்கு சந்திர லக்னத்தை பார்க்கலாம், கோச்சார பலனுக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சந்திர லக்னம் நான் திருப்பி சொல்கிறேன் என்ன அப்படின்னா, மனம் உடலை மட்டும்தான் பாதிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது அந்த உயிர் சக்தியாக தான் இருக்கும். உயிர் எப்படி நடக்குதோ, அந்த ஆன்மை எப்படி நடக்குதோ அப்படி தான் நடக்குது. அடுத்தது உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குது, தசைநாதனும் புத்திநாதனும். யார் இந்த தசைநாதன் புத்திநாதன்? உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மகா திசைக்கு ஒரு அதிபதி கிரகம் இருப்பார், அவர் தான் தசைநாதன். ஒரு புத்திக்கு ஒரு அதிபதி இருப்பார், அவர் தான் புத்திநாதன். இவங்க மகா திசையும் புத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமாக. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரா? ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்குது, ஒரு 14 கர்ம நட்சத்திரம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கர்ம நட்சத்திரத்தில் இருந்து தசாபுத்தி நடத்திட்டால் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த தசைநாதனாக இருந்தாலும் நன்மையை செய்ய முடியாது. ஆனால் தீமை செய்கிற ஒரு தசைநாதனாகவோ புத்திநாதனாக இருந்து விட்டால் 100க்கு 100% கர்ம வினை பலன்களை அனுபவிச்சே தீரும். அதுதான் கர்ம நட்சத்திரம். அடுத்து ஒரு மகா திசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியை செய்கிறதா இருக்கும். அந்த புத்தியில் போய் மாட்டிடக்கூடாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த பலனை எடுக்கும்போது சிறப்பாக வழிகாட்டும். இல்லை இது ஒரு பித்தலாட்டமாக உங்களுக்கு தெரியும். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போகும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும், அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள், அண்ணன், அக்கா, கணவன், மனைவி, குழந்தைகள், குடும்ப உறுப்பினர்கள், இதுலேயும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது கணவனோ மனைவியோ, அடுத்தது தாய், இவங்க கிட்ட போயிட்டு சிக்கல்களை வளர்த்து கொள்ளாதீர்கள், வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க, பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த கடல் கடந்து பயணங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு கையில் இருக்க பணத்தை, கையில் இருக்க சொத்தை அடகு வைக்கிறது, இல்லை உங்களுடைய சோபோகத்துக்காக வேண்டி கையில் இருக்கிற சேமிப்புகளை இல்லாமாக்குறது, இதெல்லாம் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவு பண்ணால் நிதானம், பொறுமை, அமைதி தேவை. அவசரப்பட்டே முடிவே எடுக்காதீங்க. அதுக்கான நாட்கள் வரும், அந்த நாட்கள் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டலை கொடுத்துட்டு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செலவு, தேவையற்ற செலவுகள் வந்து கையில் இருக்கிற பணம் எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும், விரயமாக மாறும், நஷ்டங்களை சந்திக்க வரும். அதனால் நிதானமும் கருணையும் பார்த்துக்கணும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி உங்களுடைய ஆழ் மனசு ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களுக்குள்ளே ஒரு சக்தி பிறந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களோட அது எல்லாமே முயற்சியில் தான் இருக்குது. முயற்சி பண்ணாமல் படுத்துக்கிட்டு இன்றைக்கி எல்லாமே எனக்கு ஆசையெல்லாம் நிறைவேறுனா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உங்களோட முயற்சிக்கான வெற்றி, அந்த முயற்சி உங்களுக்கு ஒரு ஆத்ம சக்தியை கொடுக்கும். அதனால உங்கள் ஆழ் மனசு அபிலாஷைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக ஒரு மன குழப்பத்திலேருந்து அது உங்கள் முயற்சியால் அது வெளியே வந்துடலாம், அதை ஒரு வெற்றி பாதைக்கு மாற்றலாம். 2வது திருமணத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா வாய்ப்பு இருக்குது.
அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு, அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு, அவங்களுக்கும் உங்களுக்கும் இல்லை ஏதோ ஒரு கருத்து வேறு இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அவருடைய அதிபதி மகாலட்சுமி, சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொஞ்சம் மனக்குழப்பங்கள், ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பங்கள், ஒரு மன அழுத்தங்கள், அதே மாதிரி தந்தை ஆண் குழந்தை அவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், உங்களோட குழந்தைகளே கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களாலையும் சில சிக்கல், கையில் இருக்க பணங்கள் விரயமாகிறது, தேவையில்லாமல் எப்படி பணம் போச்சுன்னே தெரியாத மாதிரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாருக்குமே ஆள் மனசு ஆசைகள் இருக்கும். அதனால் பலதரப்பட்ட முடிவுகளை எடுப்போம். நம்ம அந்த முடிவுகள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிடும். அது இப்படி போனால் பரவாயில்ல, இப்படி போகாமல் பார்க்கணும். அதனால் முடிவுகளை எடுக்கக்கூடாது. ஆள் மனசு ஆசைகள் ஏதோ ஒரு விஷயத்தில் தடைப்பட்டாலும் கடந்து போக பாருங்கள். அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க்கை சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரண்டாவது திருமண பேச்சுவார்த்தைகளில் எந்த ஒரு முடிவும் எடுக்காது. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். இன்றைய வாரமே கொஞ்சம் நிதானமாக அமைதியாக போக வேண்டிய வாரமாக தான் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மினிமலாக அமையும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வியாபாரங்கள் அடுத்த நிலைக்கு போகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் முன்னேற்றம், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள், திடீர்னு சில மாற்றங்கள், திடீர் வாய்ப்புகள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒரு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், தந்தை வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நன்மை நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள ஆஞ்சநேயர், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா குலதெய்வம் காரண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அதாவது வரன் தேடுபவர்களாக இருக்கலாம், வரன் நிச்சயிக்கப்பட இருப்பவர்களாக இருக்கலாம், அல்லது திருமணம் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் கணவன் மனைவி இடத்துல நடக்கக்கூடிய விவகாரங்களாக இருக்கலாம். எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. பொறுமை தேவை. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை சார்ந்தும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது சிக்கலில் தான் போய் முடியும். நீங்கள் எடுக்கிற முடிவு தவறாக போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் வாழ்க்கை சார்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. முடிவே எடுக்க வேண்டாம், நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அடுத்த பேசுகிற வார்த்தைகளில் யாரோட என்ன பேசுகிறோங்கிற ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பேசுங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திடீர் சில விஷயங்கள் நடக்கும். அதனால் சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மட்டும் இல்லை, நான் சொல்ல போகிற எல்லா விஷயமும் நீங்கள், உங்களுடைய தந்தை, அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மகன், இவங்க 3 பேர் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பாத்ரூம் போனால் கூட
காலடியை சரியாக எடுத்து வச்சு நடக்க சொல்லுங்கள். திடீர் விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சம்பந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடன் தொல்லைகள் சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கொடுக்கல் வாங்கல், அது வாங்கினாலும் சரி கொடுக்கல் இருந்தாலும் அது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக அதை கையாளுங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குலதெய்வம், கருணாநிதி, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வரன் தேடுபவர்களாக இருக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கலாம், அல்லது திருமணம் முடிந்தவர்களாக இருக்கலாம். கணவன் மனைவி விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் சண்டை வரலாம், வாக்குவாதங்கள் வரலாம். அதை பேசி பெருசாக்கி ஒரு பெரிய விரிவுக்கு கொண்டு போகாதீங்க. எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுக்காதீர்கள். அதே மாதிரி குழந்தைகள் விஷயம் இதில் கவனமாக இருக்கணும். அது முதல் குழந்தையாலும் சரி, குழந்தைகள் மொத்தமாக குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க, வாங்கிறது, விற்கிறது, பாக பிரிவினைகள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். என்ன வார்த்தை பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், சரியான முறையில் பேசுகிறோம்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணி பேசலை. அதே உங்களுக்கு திருப்பி வந்து அதாவது பூமரம் போல் திருப்பி வந்து உங்களே தாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடன் கொடுக்கல் வாங்கல இந்த சிக்கல்கள் தீரும். தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நீங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காமல் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதாவது நீங்களே போட்டு பார்ப்போம், எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்லை, இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். நீங்கள் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி இருந்தால் அதுக்கான வெற்றி உங்களை அறியாமலே எதிர்பார்க்காமலே கிடைக்கிறதுக்குரிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அடுத்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உடல் உபாதைகள்லேருந்து வெளிவர்றது, தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோடு போன மாதிரி இன்றைக்கி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு காமிக்கும். வீடு, காணி, வாகனம், சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் சேர்கிறதுக்கு அல்லது அதை பழுது பார்க்குறது, ஏதோ ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு. அடகு வைக்கிறது, திருப்புறது, கணவன் மனைவியில் கருத்து வேறுபாடுகள் நீங்கிய ஒற்றுமைகள் பெறுகிறதுக்கான வாய்ப்பு. மன நிம்மதி, ஆக மொத்தத்தில் மன நிம்மதி பெறக்கூடிய நாட்களாக இந்த நாள் இருக்குது. இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயக பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணா, யோகாதிபதி வழிபாடுகளை மாதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குறது நன்மையை தரும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய மனைவி அல்லது கணவன் சார்ந்த விஷயங்களையும் அவங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த குடும்ப சொத்துக்கள்னு சொல்கிற விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது உங்களுடையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவு இருக்கலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். உங்கள் முயற்சிகள்லாம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு பத்திரத்தை நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பிக்க போகிறீங்க, ஒரு பத்திரத்தை வந்து அனுமதி பெறத்துக்கு இது கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நீங்களே ஒரு தடவைக்கு 2 தடவை சரி பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு தடவை கொடுத்து சரி பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் முயற்சிகளில் சில தடைகள் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் சரி பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு பத்திரத்தை சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்கறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தாய் வழி உறவுக்கு, தாய் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் ஆகமத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மூலியமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அவர்கள் ஒரு நோயிலிருந்து வெளிவர்றது,
ஏதோ ஒரு விஷயத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலன்னு வெளிவர்றது, அல்லது முக்கியமாக வாழ்க்கை துணை தாய், இவங்க விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கும். வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கிறது. வாங்கிறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, திருப்புறது, கையில் பணம் சேர்றது, கணவன் மனைவியில் அந்யோன்யங்கள் பெறுகிறது, மன நிம்மதிகள் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாரங்கள் பார்த்து கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்கள் முயற்சிகள், இந்த முயற்சிகளில் வந்து ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் வரும். இதனால உங்களுக்குள்ள மன அழுத்தங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயங்களாக இருக்கலாம், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம், காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். போகிற வந்து சந்திக்க முடியுமான ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கேட்டுட்டு போங்க. இல்லைனா வீண் அலைச்சல்கள் மிஞ்சும். உங்களுக்குள்ள எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சிக்கலாக போகக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்களில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கும். ஒரு ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி, தட்சணாமூர்த்தி செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி, முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.